என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொடுத்துக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எப்போவுமே என்னென்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது கொடுத்துக்கூடிய கிவனை ஃபஸ்ட் எழுதிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், dy/dx + y tan x = x² கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா கிவன். சரிங்களா, அதை நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கடுத்து இதனுடைய ஃபார்ம், இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய ஃபார்ம் வந்து என்ன, dy/dx + py = q. இதுதான் வந்து அதனுடைய ஃபார்ம். dy/dx + py = qங்கிறது வந்து இதனுடைய ஃபார்ம். இப்போ என்னென்னா ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணால் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே dy/dx இருக்குது, இங்கே dy/dx கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. சரிங்களா, மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், அதுதான் p-னுடைய வேல்யூ. அப்போ yக்கு முன்னாடி இருக்கிறது தான் p, இங்கே yக்கு முன்னாடி என்ன இருக்குது tan x. அப்போ p-யோட வேல்யூ என்ன tan x, qங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதான் வந்து q. சரிங்களா, அப்போ q வந்து x². அப்போது வந்து கொடுத்துக்கூடிய கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம், ஆல்ரெடி இதிலே மாறி தான் இருக்குது, இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம எழுதணும். அப்போ இதில் வந்து பியோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு tan x. பியோட வேல்யூ எப்படி tan x எடுத்தேன், இந்த y மிஸ் பண்ணிவிட்டு எழுதணும். பியோட வேல்யூ tan x. க்யூங்கிறது என்னென்னு பாருங்கள், க்யூங்கிறது x², ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிது. சரிங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் செகண்ட் ஸ்டெப்பில். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன, e∫pdxங்கிறது தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. பவரில் எழுதணும். இப்போ பிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாங்களா, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan x. அப்போ e∫ பிக்கு பதிலாக பாருங்கள் tan x dx. இப்போது இந்த அதாவது tan x-ஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டகிரல் tan x dx-ஐ இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா log of secant x. இதனால ஞாபகம் வச்சுக்கணும், log of secant x வரும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இன்டகிரல் tan x dxக்கு பதிலாக நம்ம log of secant x எழுதலாங்களா. அப்போ எழுதும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும், e∫log of secant x வரும். e∫log of secant x. இப்போது ஈயும் லாக் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுங்களா. இப்போ கேன்சல் ஆனால் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, secant x. அவ்வளோதான். இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதில் நம்ம ஞாபகிக்க வேண்டியது என்ன, கிவன் அடுத்தது ஃபார்ம். அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட்டிங் ஃபார்முலா எழுதி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணால் போதும். tan x இன்டகிரேட் பண்ணால் log of secant x. log கேன்சல் ஆகிறதுனால நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்ன, secant x. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.